வணக்கம் வக்கீல் ஐயா. வணக்கம். உங்களை ஆபீஸ்ல பாக்க போனேன். இல்ல நாங்க வீட்டுல இருக்கா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். பீஸ் கொண்டாந்துருக்கியா? ஐயா. என்ன கேஸ்? ராத்திரில பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தேன், அவ என் மேல கேஸ் போட்டாங்க. புருஷன் முத்தம் கொடுத்தா பொண்டாட்டி கேஸ் போடுவாளா? ஏன் உன் பொண்டாட்டி அவ்வளவு மோசமா? நான் முத்தம் கொடுத்தது என் பொண்டாட்டிக்கு இல்லீங்க, எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு. அப்ப விவகாரம் தான். அந்த பொண்ணு 10 வருஷமா பல்லே தேக்கலன்னு சொல்லி கேஸ உடைச்சிருவோம். நீ கவலைப்படாத, போயா அந்த சம்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். போ. சரிங்க. ஓகே. உனக்கு என்ன வேணும்? நீ போட்டிருக்கிற கோட்டு வேணும். அப்ப ஏண்டா அறிவு கட்ட முண்டம், இந்த வீட்டை வக்கீலுக்கு படிச்சவன்னா நீ ஒரு ஞான சூன்யம். என் கோட்டை மாட்டிக்கிட்டு கேனத்தனமாவா சம்பாதிக்கிற? சும்மா இருங்க. என் பிள்ளை ஏன் திட்டுறீங்க? அவனாவது 10 நிமிஷத்துல 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். உங்களுக்கு அதுக்கு துப்புல. பாவம் என் பிள்ளை. இவனாடி பாவம், பூக்கடை பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ணை விடுறது இல்ல. இவனை இப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல போகும்போது எந்தெந்த குழந்தைங்க என்ன பார்த்து தாத்தா தாத்தான்னு கூப்பிட போகுதோ. அப்பா, மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். நான் கூட தான் நேத்து கோயிலுக்கு போனேன். ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்து அண்ணான்னு சொல்லிச்சு. நான் அவனை தப்பா நினைச்சேனா? இத்தனைக்கும் அந்த குழந்தை ஓஞ்சாட. அம்மா விஜாரி. அப்படியா? நான் கேக்குறேன்ல, உண்மை சொல்லுங்க. சொல்லுங்க. கேக்குறேன்ல. என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்கா? முழு சாப்பாடா அளவு சாப்பாடா? அளவுக்கு முழுசுக்கு என்ன வித்தியாசம்? அளவு சாப்பாடுனா ஒரு தடவை தான் சாதம் போடுவோம். முழு சாப்பாடுனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணா சாப்பிடலாம். முழு சாப்பாடே கொண்டா. சார் உங்களுக்கு? எனக்கு அவன் இன்னைக்கு விரதம். இலைய எடுத்துட்டு போயிடுங்க, இல்லன்னா இலைய தின்னுடுவான். டேய், சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு விரதம் என்ன கைட்டு விட பாக்குறியா? பொறுத்திருந்து பார். நீ சாப்பிடுறதையா? இல்லடா, சப்ளையர் எவ்வளவு வரும்? இருடா, எல்லாம் உனக்கு தான். கொஞ்சம் இடியா பாத்தி கட்டிக்கிறேன். சர்வர் வரேன் சார். என்ன கொடுற? இருடா, போட்டோம் போன அப்புறம் நைஸா ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிடு சாப்பிடு. வரோம் கையை உள்ள போடு. இன்னும் சாம்பார் பொடியா? என்ன சார் சாம்பார் அவ்வளவு நல்லாவா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு. அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான். மோப்ப சக்தி அதிகம். நீங்க இருமறீங்க, அவர் தண்ணி குடிக்கிறாரு. அவ்வளவு நட்பு. நான் சாப்பிடுறேன், கடைசியில அவன் கை கழுவுவான். சாம்பார் ஊத்தியா? அப்படி கூட்டு பொரியல் இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதுவா வாயா. நான் சாப்பிடுறேன்டா. இது இலை கிழிஞ்சிட போகுது, மறுபடியும் இருக்கணும். காய் பண்ணிட்டியா? வரான். யோ சர்வர், சாதம் போடியா? போறோம். இன்னும் சூடா ரைஸ் கொண்டா. இப்பதான் ஒல வச்சிருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் ஆக. முதலாளி அரிசி வாங்க போயிருக்காரு. எவ்வளவு கரண்டியா? போய என்ன அந்த பையன் அடிக்கடி அந்த டேபிளுக்கே போய்கிட்டு இருக்கான்? டேய் இங்க வாடா. என்ன அந்த டேபிளே பார்த்து நிக்கிற? முழு சாப்பாடு சார், பேய் தீனி தின்றான். நான் என்ன பண்றது? சாப்பாடு ரொம்ப சுமார். இந்த சாப்பாடு இந்த போட்டு போடுறீங்க? நாளைக்கு வரோம், வாங்க வாங்க. கொஞ்சம் சோம்பு வைக்க கூடாது? என்ன டேய் பையா, நீ இது மாதிரி எக்கு தப்பா மாட்டிட்டு உதவாங்குவேன்னு எனக்கு பட்சி சொல்லிச்சு. அதான் நான் பஸ் போக்கு வந்தேன். நீ வருவன்னு நல்லா தெரியும். ஆமா, இது மாதிரி எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்திட்டு இருக்க போற? ஆமா, நீ ரொம்ப யோக்கியம். நீ மட்டும் உங்க அப்பனே ஏமாத்தலையா? சரி விடு, வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற லட்சியம் வேணும்டா. என் ஃப்ரெண்டு காண்டிபோன்னு ஒரு பையன் மெட்ராஸ் வரும்போது கையில சின்ன பொட்டியோட வந்தான். இன்னைக்கு என்னடானா அவனுக்கும் சொந்தமா 6 பங்களா, 4 கார், 3 சம்சாரம் இருக்கு. அது எப்படி வரும்போதே பொட்டியில 50 லட்சம் ரூபா எடுத்துட்டு வந்தான். நானும் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன். அவளோட அப்பா பெரிய புண்ணாக்கு வியாபாரி. புண்ணாக்கு வியாபாரியா? அப்போ உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல. டேய் விளையாடாதடா. அந்த பொண்ணு என் மேல உயிரே வச்சிருக்கான். அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளோட சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும். அப்புறம் ஏண்டா அந்த பொண்ணுக்கு ஏதோ மூளை கோளாரா? ஏண்டா? இல்ல ஒன்ன காதலிக்கிறேன்னு எப்படி சொன்னா? விசி? என்னது விசியா? தப்பா நினைக்காதீங்க, குஷிதான். சௌக்கியமா? சௌக்கியம் தான், இப்படி வச்சுக்குங்க. தப்பா நினைக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன். உட்காருங்க. என்ன அவளை மட்டும் உட்கார சொல்றீங்க? நம்ம சோபா வாச்சேன்னு உட்கார சொன்னேன்.
காப்பி சாப்பிடுறீங்களா? என்ன எல்லாம் அவளையே கேக்குறீங்க? அம்மா பொண்டாட்டி ஆச்சேன்னு சொன்னேன். எது நம்ம பொண்டாட்டியா? அம்மா அம்மா யார கூப்பிடுறீங்க? நம்ம பொண்டாட்டியே தான். வச்சுக்குங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கணக்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா? ஓ இதோ இருக்கேன். லாபம் எப்படி? எக்கச்சக்கம். இடையில நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்களா? இருக்கீங்களா? பின்ன விட்டு கதவை பூட்டிட்டா போயிருவாங்க. சும்மா ஏன் பேசிட்டே இருக்கீங்க? ஐயா கிட்ட கணக்கு காமிங்க. ஏன் அம்மா கிட்ட காட்டக்கூடாதா? அதுவும் சரிதான். என்கிட்டயே காட்டுங்க. ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? என்கிட்ட காட்டக்கூடாதா? அம்மா கிட்ட தான் காட்டுவேன். என்கிட்ட தான் காட்டணும். எது எப்படியோ 5 நிமிஷத்துல இடம் மாறிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எது? அதாவது கிராமத்தை விட்டு இடம் மாறி நீங்க பட்டணம் வந்துட்டீங்கன்னா மொத்த கணக்கே அவங்களுக்கு அங்கேயே காமிச்சிருவேன். பட்டணத்துக்கு வரீங்களா? இவ வேணும்னா வேண்டாம்பா, வேண்டாம்னா வேணும்பா. அதனால நம்ம வேண்டாம்னே சொல்லி வைப்போம். பட்டணத்துக்குலாம் வேண்டாம். ஐயா நீங்க பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பையனும் பொண்ணும் பாம்பேல படிக்கிறாங்க. அடிக்கடி அவங்கள பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். நாம 2 பேரும் இணைஞ்சிடலாம். இத நீ யார்கிட்ட சொன்ன? அம்மா அப்பா தான் சொன்னேன். 2 பொம்பளைங்களும் இணைய போறீங்களா? ஏற்கனவே ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. யார சொல்றீங்க? உன் தம்பியத்தான். மறந்துட்டியா? யார் நீங்க? நான் தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வரேன். என் பேர் தங்கமணி. இங்க ரெக்கார்ட் பிளேயர் சரியில்லைன்னு போன் பண்ணாங்க. நீங்க தானே அது? உட்காருங்க. இருக்கட்டும். ரெக்கார்ட் பிளேயருங்க இருக்கு. இதான் ரெக்கார்ட் பிளேயரா? என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு? வாஷிங் போடலையா? வாஷிங் போடுறதுக்கு இது என்ன துணியா? தம்பி சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க. ஆமா என்ன ரிப்பேர் பார்த்தாலும் இது அப்படித்தான் இருக்கும். இத தூக்கி போட்டு புதுசு வாங்கினா கேக்குறீங்களா? என்னதான் இருந்தாலும் பழசு மாதிரி வருமா? ஓல்ட் இஸ் கோல்டு. அட நீங்க ஒண்ணு, பழசுனா ஊசி தேஞ்சிரும், ஓடும்போது கப்பு கப்பு நின்னுடும். சுருக்கமா சொல்ல போனா நான் புதுசு, நீங்க பழசு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? உதாரணம் கரெக்டா சொல்றாரு. சொல்லுவாரு. நீ முதல்ல ரிப்பேர் பண்ணி கொண்டு வா. பழசு நல்லதா புதுசு நல்லதான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். அத விடுங்க. இது சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. அம்மாவுக்கு புதுசு தான் பிடிக்குது. நான் புதுசே கொண்டுறேன். வந்த உடனே குடும்பத்தை ரிப்பேர் பண்றான். முதலாளியை பார்க்கணும். உள்ளே இருக்காருமா? அடடே வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன எந்த பொண்ணுமே என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க உட்காரலன்னா நான் நின்னுடுவேன். சரி. டேப் ரெக்கார்டர். ஆமா இது டேப் ரெக்கார்டர் நான் பாத்துர்க்கேன். இல்ல கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, உடனே பார்க்க முடியுமா? இது கிடக்கட்டுங்க. அதான் ரிப்பேர் ஆயிடுச்சு, விடுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம் சார், இத சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலே போதும். அவ்வளவுதானே. பேரரசு இங்க வா சார். இத எதிர்கடைக்கு எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி உடனே எடுத்துட்டு வா. சரி சார். என்ன பாக்குறீங்க? ஒரு ஹோட்டல் முதலாளி இன்னொரு ஹோட்டல்ல காபி சாப்பிடுறது இல்லையா? அது மாதிரி தான் எங்களை விட அவங்க நல்லா ரிப்பேர் பண்ணுவாங்க. எங்க கிட்ட வந்தா கொஞ்சம் லேட் ஆகும். என்ன சொல்லுங்க சார் என்ன? எனக்கு இங்க ஒரு வேலை கிடைக்குமா? வேலையா? என்ன விளையாடுறீங்களா? லக்ஷ்மி மில்ஸ், லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ், லக்ஷ்மி ஃபேப்ரிக்ஸ், இப்படி பல கம்பெனிக்கு சொந்தக்காரரான சிவகங்கை கோபி கிருஷ்ணாவோட ஒரே பொண்ணு லக்ஷ்மிக்கு நான் வேலை தரதா? கிண்டல் பண்ணாதீங்க சார். என் பேர் பாக்கியலட்சுமி. நீங்க நினைக்கிற மாதிரி. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்க. பாக்கெட் மணிக்கா கூட அப்பா கிட்ட போய் நிக்க விரும்பல. நீங்க வித்தியாசமான பணக்கார பொண்ணா இருக்கீங்களே. ஐயோ நீங்க வந்து நோ. உங்களுக்கு இந்த தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு ஏத்த வேலை இந்த வேலையா? இது என் வேலைங்க. இன்னையில இருந்து நீங்க என்னோட பர்சனல் செக்ரட்டரி. யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப தேங்க்ஸ் சார். உட்காருங்க. ஐ அம் சாரி. பரவாயில்ல. பரவாயில்லையா? உட்காருங்க. உங்களுக்கு சம்பளம்? எதுக்கு சார்? சம்பளமே வேண்டாமா? சம்பளம் உண்டு. மாசம் 1000 ரூபாய். 1000 ரூபாயா? இதாங்க சார். என்னைய ரிப்பேர் பண்ணி வச்சா பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்ட்? என்னையா ட்ரபிள்? பேட்டரி போடல சார். இதெல்லாம் சொல்லுமா போயா? பயங்கரமான ட்ரபிள். சரி பண்ணி கொண்டு வந்துட்டான். வெச்சுக்கங்க. அடடே வாங்க வாங்க. என்ன திடீர்னு? தம்பி ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு கொடுத்திருந்தேனே, ரிப்பேர் பாத்துட்டீங்களா? அது கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம். சுந்தரராஜ் கிட்ட சொல்லிருக்கேன், பார்த்து கொடுத்துருவாரு. பழசு சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. கடைக்கு புது மாடல் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு வந்திருக்கு. புது ரெக்கார்ட் பிளேயரா? நான் பாக்குறேன். வேணாம், அது இப்பதான் கடைக்கு வந்திருக்கு. நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் பார்த்த உடனே அது நல்லா இருந்துன்னா நானே கொண்டு வந்து கொண்டாந்துருங்க. சாப்பிடுறீங்களா? வேண்டாம் தம்பி. நல்ல வேலை, கேட்டா கூட பையன் இல்ல. குறும்புக்கார பையன். பையனா? பாட்டியே. லக்ஷ்மி, லக்ஷ்மி. நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா? எங்க அம்மா போயிட்டாங்களா? உடனே போயிட்டாங்க. அப்பா, நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். ஏன்? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you. நேத்தே சொல்லியிருந்தா? சொல்லிருந்தா கொடியெல்லாம் அரக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பேன். கடைக்கு லீவ் விட்டுருப்பேன். நீங்க இப்படி ஏதாச்சும் செய்வீங்கன்னு தெரிஞ்சதா நான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல. நீ இங்க இரு, நான் ஓடி போய் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்து மாலை. நான் இன்னைக்கு ரொம்ப வளர்றேன். ஆமா. இது வேற நேரம் தெரியாம. ஹலோ
சார் முக்கியமான ஃபைல் பாத்துருக்காரு, அப்புறம் பேசுங்க. பையன் ரொம்ப விவரமா இருக்கான். அவனுக்கு அடுத்த மாசத்துல 100 ரூபாய் சம்பளம் அதிகமா தரணும். நாட்டி பாய். ஒருத்தரிங்கானா? யோ, நீ எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சது கேள்விப்பட்டிருக்கேன். யானை பூந்தது இப்பதான் பாக்குறேன். லட்சுமி, லட்சுமி அவ ஏன் பொண்டாட்டி இருக்கட்டுமே. இப்ப அவங்களுக்கும் எனக்கும் புது உறவு. என்ன மாத்திட்டாளா? வாங்க. என்ன விஷயம்? உன் கூட குடும்பம் நடத்த வந்திருக்க. குடும்பம் நடத்தவா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாமன் போட்டானா தாப்பா. இது தாப்பாவா? இது பீப்பா. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சீங்களே. அவங்கள நான் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். தங்கச்சியா? நல்ல வேளை என் புருஷன் பதவி நினைச்சிச்சு. உட்காருங்க. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா, சொன்னா தானையா புரியும். இப்ப நான் உங்க சம்மந்தி ஆயிட்டனே. சம்மந்தியா? ஒண்ணுமே புரியலையே. இதோ பாருங்க, என் பேரு புண்ணாக்கு வியாபாரி கோவிந்தசாமி. நீங்க இல்லாத போது உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. என்ன வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல, உண்மையைத்தான் சொல்றேன். நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுலதான் 5-6 பசங்க கல்யாணம் ஆகாம கன்னி பையனா இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நீங்க தானே சிவகங்கை கோபிகிருஷ்ணா? ஆமா. கரெக்ட் கரெக்ட். நிச்சயார்த்தம் நடந்துருச்சு, மோதிரமும் மாத்தியாச்சு. அவ்வளவு ஏன், இப்போ உங்க பையன் பம்பாயில தானே இருக்காரு. கரெக்ட். அப்ப உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏங்க, நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி நம்ம பையன் நடந்திருப்பானா? நிச்சயமா நடந்திருக்காது. இந்த பாருங்க, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படியே தாண்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க, மோதிரத்தை திருப்பி கொடுத்துறேன், வாங்கிக்கிறேங்க. அந்த மோதிரம் என்ன 5 பவுன் இருக்குமா? 1 பவுனா? ஓ, என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? அப்படி நாங்க நினைக்கல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா நாங்களா பொறுப்பு? ஷூ, எங்க பரம்பரையே வீர பரம்பரை. எங்க அப்பா கையில எப்பவும் கத்தி இருக்கும், கத்தில ரத்தம் இருக்கும். மட்டன் ஸ்டால் வச்சிருந்தாரா? கிண்டலா? இந்த பாருங்க, கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கே என் பையனை விசாரிச்சு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நல்ல முடிவா இருக்கட்டும். பேசாம நம்ம பையனை துபாய்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். துபாய்க்கா? எதுக்கு? அங்கதான் திருடனா கைய வெட்டுவாங்க, பொய் சொன்னா நாக்க வெட்டுவாங்க. இவன் தான் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கானே, எதை வெட்டுவாங்க? சொல்லிருவேன், ஆனா அதை சென்சார் வெட்டிடுவாங்க. ராத்திரிக்கு சொல்றேன். குட் மார்னிங். என்ன இவன் வர்றான்? ரெக்கார்ட் பிளேயரை ரிப்பேர் பண்ண சொன்னா போற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தையே ரிப்பேர் பண்ணிடுவோம் போல இருக்க. வணக்கம் மாமா. மாமாவை கட் பண்ணு. சீக்கிரமே கட் பண்ணிடுறேன். என்ன அங்கே பாக்குற? லக்ஷ்மி இல்ல? ஐயோ, என் பொண்டாட்டி பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றானே. ஏப்பா, எதுக்கு கேக்குற? லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணா? அது எங்களுக்கு தெரியும். நீ புறப்படு. இதுக்கு பில்லு போட்டு அனுப்பிச்சிடுறேன், பணத்தை அனுப்பிச்சிருங்க. நான் வரேன். அடடே, நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்களுக்காக புது ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? புதுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும். அப்ப பழசு என்ன பண்ணலாம்? பழச தூக்கிறீங்க. சரியான முடிவு. பழச தூக்கிறீங்க, பழச தூக்கிறீங்க, பழச தூக்கிறீங்க. அவளா சொன்னார் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை.